வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து விட்டு பகுதிக்கான செல்ல விரும்புகிறேன். வாசிங்க நம்முடைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாக்குத்தத்த மாதிரி தெரியாது, ஆனால் வாக்குத்தத்தில் ஒரே ஒரு பகுதி தான் எழுதுறது. கர்த்தர் நல்லவர். ஆமாம், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நல்லவராகவே இருந்தார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி சொல்லணும், நல்லவராகவே இருக்கிறார். ஆமாம், அப்படி இழுக்கணும் ஒரு ஏன்னா அது கண்டினியூஷன். அப்படியே அவர் நேற்று விண்டு ஏதோ ஒரு நாளில் நல்லவராக இருந்ததல்ல. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே, அவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை ஆராதிக்கிற ஜனங்கள், சுத்த இருதயம் உள்ள தேவ ஜனங்களுக்கு தேவன் எப்போதுமே நல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தான் நம்ம சொல்லுகிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை. கடந்த நாட்களிலே அதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பாடகர் ஒருத்தர் சொல்வார், டான் போன். அவர் பாடல் பாட வந்து விட்டார்னு சொன்னால் அவர் முதலாவது பாடுவதற்கு முன்பு ஒன்று சொல்வார், God is good அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஆல் த டைம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. God is good all the time, all the time God is good. எந்த நேரம் எந்த நாளும் எப்போதும் நம்முடைய தேவன் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர். ஆமாம், ஆகவே நம்முடைய தேவன் நல்லவர். இந்த வருஷம் முழுவதிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். எத்தனையோ அற்புதங்கள் செய்தார், எத்தனையோ தேவை சிந்தித்தார். நாம் வேண்டிக் கொண்டதை விட, நினைப்பதை விட அதிகமாக செய்தார். நாம் எதிர்பார்த்ததை விட ஆச்சரியமானவர்களை செய்தார். வேண்டிக் கொண்ட போதும் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய தேவன் நல்லவர். வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த நல்ல தேவனை தான் கடந்த நாளில் நாம் தியானித்தோம். நான் வேறு விதத்திலே நாம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்கள் புலம்பலின் புத்தகம் 3 அதிகாரம் 25 வசனம். The book of Lamentation, chapter 3, verse 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்த்து வாசிப்போமா? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும். ஆமாம், 2 பகுதியில் சொல்லப்படுது. காத்திருக்கிறவர்களுக்கும் தேடுகிறவருக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லப்படுகிறது, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் ஒரு கூட்டமாய் சபையாய் ஒன்று கூடி கர்த்தரை தேடும் போது மட்டும் அவர் நல்லவர் என்பதல்ல. தனிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனை தேடினாலும் அவன் நல்லவன் என்பதை நிரூபிக்கிற தேவன் அவர். ஆமாம், ஒருவனை நல்லவன் என்று சொல்லுகிறோம். எப்படி சொல்கிறோம்? பார்த்தவொன்னு சொல்கிறோம், அவர் மிக ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தவொன்னு சொல்லிடுறோமா? ரோட்டில் போகிறாரு, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று அவரை பற்றி நமக்கு நினைச்சிருக்கணும், தெரிந்திருக்கணும். இல்லாவிட்டால் அவர் செய்கிறதான கிரியைகளை நாம் நினைச்சிருக்க வேண்டும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று செயல்பாடுகளின் மூலமாய் அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதை பார்த்து செயல்பாடுகள் மூலமாய் நாம் தெரிந்திருக்க வேண்டும் கர்த்தர் நல்லவன் என்பதை. இல்லை, மன்னிக்கணும், அந்த மனுஷன் நல்லவன் என்பதை. அல்லது அவருடைய வார்த்தைகள், அவருடைய அணுகுமுறைகள், இவைகளை வைத்து இருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். அவர் செய்கிற உதவிகளை வைத்து நல்லவன் என்று என்ன செய்யணும். இப்படி பல நிலையிலே ஒன்று செயல்பாடுகள் மூலமாகத்தான் நல்லவர் என்பதை சொல்ல முடியும். ஆமாம், ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், நம்முடைய கர்த்தர் நல்லவர் அப்படி சொல்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் செய்கிற கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயமான காரியங்கள், இதை வைத்து தான் நம்ம சொல்லுகிறோம் கர்த்தர் நல்லவர். இதைத்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க. ஒரு மனிதன் செய்கிற நன்மைகளை அவன் வாழ்க்கையினை அவர் ருசித்த பிறகுதான் சொல்ல முடியும் அவன் நல்லவன் என்பதை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தான செயல்பாடுகள் என்னென்னலாம் செய்தாரோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் அவர் நல்லவர். தேவன்
அவன் நாம் சொல்லுவதனாலே அவன் நல்லவன் என்பதில்லை, அவர் செய்தபடினாலே நல்லவன் என்பதில்லை. அவருடைய எல்லாமே அவர் நல்லவர் தான். ஆமாம். அவருடைய கேரக்டர் ஷீட், அவருடைய குணலட்சணங்களை நாம் யோசித்தோம் என்று சொன்னாலும் அவர் நல்லவர் தான். எந்த விதத்திலும் அவரை குற்றம் சாட்ட முடியாது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய செயல்பாடுகள் எதை வைத்தாலும், எந்த செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் குறைகள் காண முடியாது. எல்லாம் நிறைவாகத்தான் இருக்கும். ஆமாம். ஆகவே நம்முடைய தேவனை எந்த கோணத்திலே எப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் பார்த்தாலும் அவர் நல்லவர் என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்க முடியுமே தவிர ஒரு நாளும் அவர் தீமை செய்தவர் என்பதை சொல்ல முடியாது. ஆமாம். அவரை குறித்து வேதம் சொல்லு, தீமையை பார்க்க மாட்டாத அவர் நம்முடைய ஆண்டவருக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவருக்கு தீமை செய்கிறவர் அல்ல அப்படிங்கிற ஒரு சொன்னாலும் என் ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது அப்படி சொல்லுவேன். ஆமாம். ஏன்னா அவ்வளவு நல்லவர் அவர். கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். அந்த நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்வாராக. ஆமாம். இதை சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பல் புத்தகத்தில். புலம்பல் புத்தகம் என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் தான். புத்தகம் தான் என்னது, உள்ளே நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. இந்த புலம்பல் புத்தகம் எப்படி சூழ்நிலைன்னா, யூதா ஜனங்கள் நேபுகாத்நேச்சராலே சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. 3 முறையில் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. முதல் முறை வந்தால் நல்ல வாலிபர்கள், கன்னிகைகள், வேலை செய்யக்கூடிய நல்ல ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டு போயிட்டான். 2வது அதுக்கப்புறம் வந்தால் இந்த ராஜாக்கள் கொஞ்சம் சரியில்லைன்னு அவனை மாற்றிட்டு வேறொரு ராஜாவை ஏற்படுத்தி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். 3வது முறை வரும்போது தேசத்தை ஒட்டுமொத்தமாக சுட்டரிச்சுட்டு ஆலயத்தை சுட்டரித்து பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இப்படி போகிற காலகட்டத்தில் ஜனங்களெல்லாம் இழுத்து கொண்டு போகிறான். சங்கிலி நாளை கட்டி இழுத்து கொண்டு போகிறான் கைதியாக. எரேமியா பாடுறான். எரேமியா இழுக்கலையா அப்படின்னு சொன்னால், எரேமியா பற்றி ஒரு படைத்தலைவன் கேள்விப்பட்டிருக்கிறான். நீங்கள் பைபிள் வாசிச்சாக தெரியும். படைத்தலைவர் நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், நீ வருவீர் என்பதை குறித்தும் இந்த ஜனங்கள் உம்மிடத்தில் சிறைப்பட்டு போவார்கள், தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தவன் இந்த மனுஷன் தான். அப்படி சொன்னோன்னே நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், நீ என் கூட வரதா இருந்தால் பாபிலோனுக்கு வா, நல்லா உனக்கு கவனிச்சுக்கிறேன். இல்லை இங்கே இருக்கிறா இருந்தால் சொல்லு, உனக்கு எல்லா வசதியும் நினைச்சிக்கிறேன், செய்து தருகிறேன்னு சொன்னான். அப்போது சொன்னான், இல்லை நான் பாபிலோனா வரல, நான் இதே தேசத்தில் இருந்துக்கிறேன், என்னுடைய ஊர் ஆனதோத், நான் என்னுடைய ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னா. அப்போ தலைவனை பார்த்து சொன்னேன், இவனுக்கு எல்லா உதவிகளும் செய்து அனுப்பி விடுறேன்னு சொன்னான். இவர்களை இழுத்து கொண்டு போகிற ஜனங்களை இழுத்து கொண்டு போகிற சூழலையை பார்த்து தான் கண்ணீர் விட்டு கதறி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைப்பது போல கைதியாய் கொண்டு போகும்போது நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுருப்பாங்க, அல்லது அவங்களுடைய உடை போட்டிருப்பாங்கன்னு நினைக்க விட. கைதியாக இழுத்துட்டு போகிறான்னா சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். அவர் உடை இல்லாமல் தான் என்ன செய்வான், ஒரு தேசத்து ஒரு தேசத்துக்கு கொண்டு போகும்போது எல்லாரும் உடையும் கலத்திடுவான். நிர்வாணமாகத்தான் கொண்டு போவான். அவமானம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அந்த அதிர்ச்சியிலே செத்து போன கொண்டு செத்துட்டான்னா அவனை அப்படி வெட்டி தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அவனை அதை பற்றி கவலைலாம் கிடையாது. அவமானம், நிந்தைகள். அதான் சொன்னாங்க, என்னுடைய சீயோன் குமாரத்தி கரிக்கருத்து போனானே, அவல நிலைக்குள்ளாக போய்விட்டாளே என்று சொல்லி அவனுக்கு அழுகிறான். இப்படி புலம்பல் பாடும்போது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தேவனாலே கொடுக்கப்பட்டது தான். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார்னு அவருக்கு தீமை நினைக்காதீங்க. உங்களுடைய பாவத்தினாலே உங்களுடைய அக்கிரமத்தினால தான் இவைகளாம் அனுபவிக்கிறதுக்கு தவிர கர்த்தராலே நீ அனுபவிக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உங்களை கொண்டு வர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, ஆமாம் என்பதை சொல்லித்தான் நான் சொல்லுகிறேன். அவரை தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்லவர், மறுபடியும் உங்களை கொண்டு வருவார், ஆமாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அப்போ இந்த புத்தகத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, 5 அதிகாரங்கள் இருக்கிறது. எபிரேய எழுத்துக்கள் அக்ஷரம் அல்லது நம்முடைய எழுதுனா ஆனா அவனா சொல்கிறேன் இல்லையா, இதே போல அவங்களுடைய எழுத்துக்கள் 22, ஆங்கில எழுத்து 26, கிரேக்க எழுத்து 24, எபிரேய எழுத்து 22. ஆக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 22 வசனங்கள் தான் இருக்கும். 3ஆம் அதிகாரத்தில் மட்டுமே 66 வசனங்கள் இருக்கும். மற்ற எல்லாம்
இதுலேயும் 22 எழுத்து தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வசனத்தை நமக்கு மொழிபெயர்ப்பு தான். ஆனால் எபிரேய மொழியில ஒவ்வொரு வசனத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய அக்ஷரத்திலே ஆரம்பிப்பார்கள். நம்முடைய ஆத்திச்சூடி கேள்விப்பட்டிருக்கோமா? ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது எப்படி ஆனா அவனால ஆரம்பிப்பது போல, ஆனா அவனா ஈனா ஈனா ஆரம்பிப்பது போல இந்த எபிரேய எழுத்துக்களிலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஆரம்பமே அந்த அக்ஷரத்தில் தான் எழுதப்பட்டிருக்கும். 22 வசனத்தில் 22 எழுத்துக்களை வைத்து 22 வசனம். ஆனால் 3ஆம் அதிகாரம் வரும்போது 3 வசனங்கள் அக்ஷரத்தில் எழுதியிருப்பார்கள். ஆகவே 66 வசனங்கள். இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறப்பு அம்சம் 119ஆம் சங்கீதம் இந்த புலம்பல் புத்தகத்தில் ஒரு சிறப்பு அம்சங்கள் நிறைய உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லிட்டரேச்சர் ஸ்டைலில் வந்து இது ரொம்ப நல்லா எழுதப்பட்டதான ஒரு புத்தகம். ஆகவே இந்த புலம்பல் புத்தகத்திலே சொல்லும்போது ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனை நாம் தேடும்போது நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்பதை நாம் யோசிப்பதை விட அவர் யோசித்து செயல்படுகிற தேவன். தன்னுடைய கிரியையின் மூலமாக அவர் நல்லவர் என்பதை நிரூபிக்கிற தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்னா அதிகாலையில் தேடுகிறவன் என்ன செய்வேனா? நாம் அவரை தேடத்தக்க சமயத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம், வாய்ப்புகள், இதை நல்ல முறையில் பயன்படுத்தி அவரை தேடினால் நிச்சயமாகவே அவருடைய தெய்வீக வல்லமையின் மேன்மையை நாம் அனுபவிக்க முடியும். அவர் நல்லவர் என்பதை அவர் ருசித்து பார்க்கப்படுவார் அவர். ஆமா. உலகத்தில் கர்த்தர் நீங்க நல்லவன் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என் இயேசு நல்லவர், என் கர்த்தர் நல்லவன் சொல்லுங்க, உங்களுக்கு வேலை கெடுதல் இல்லைடா அப்படின்ட்டு போயிடுவோம். ஒரு மேங்கோ ஹவுஸ் இருக்கிறோம், அல்லது ஏதாவது நல்ல ஒரு படம், சுவையான ஒரு நல்ல ஒரு படம் நாம் சொல்லுறோம், இது மிகவும் சுவை உள்ளது. 2 காரியம் கேட்பான். ஒன்று இல்லைன்னு சொல்லுவான், இன்னொன்று எனக்கு என்ன செய், ஒரு பீஸ் வெட்டி கொடு, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தாவீது அதுதான் சொல்லுகிறான், எப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு நல்லவராகத்தான் இருந்தார், ஒரு நாளும் அவர் எனக்கு தீமை செய்யவில்லை. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் 34ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறேன், 4ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கு என்ன செய்தாராம்? நீங்களாக்கி விட்டார். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த எல்லை தான் தாவீது சொல்லுகிறான், பயத்தை குறித்து சொல்லுகிறான். தாவீது எந்த விதத்திலும் பயந்தவன் அல்ல. ஆமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுலுக்கு பயந்து ஓடினானேன்னா, சவுலுக்கு பயந்து ஓடவில்லை அவன். சவுல் மீது இருக்கிற அபிஷேகத்துக்கு பயந்து தான் என்ன செய்தான். அவனை சவுலை வீழ்த்துவதற்கு அவனுக்கு கிடைத்த 2 தருணங்கள், ஒன்று குகை, இன்னொரு வனாந்தர பகுதி. அபிஷை சொல்றான், போட்டு தள்ளிடும், இதான் உமக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல நாள்மா, செய்யாத. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கையை என்ன செய்யக்கூடாது. ஆகவே சவுலுக்கு பயப்படவில்லை, சவுலின் மீது இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன செய்தான், அவன் பயந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேசமே பயந்து நின்ற கோலியாத்துக்கு அவன் பயப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட பயமில்லாத ஒருவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்ன எல்லா பயத்துக்கும் நீங்களாகி விட்டார். அவன் ஏதோ ஒரு பயம் அவனுக்கு சூழ்ந்து கொண்டது. என்ன காரணம்? அந்த அதிகாரத்தின் அந்த சங்கீதத்தின் தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின. அபிமெலேக்கு என்கிறதான ஒரு ராஜா, அவன் பெலிஸ்திய தேசத்திலே 5 பட்டணங்கள், முக்கியமான பட்டணங்கள் உண்டு. 5 பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் ராஜாவா இருக்கிறான். இவருடைய தகப்பனார் தாவீதுக்கு நெருங்கிய நண்பர். அநேக முறை அந்த எல்லையில போய் தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்து போய்விட்டார். சரி, எப்படியா நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், நாம் அங்கே போகலாம் என்று சொல்லி அங்கே போனேன். அவன் வழியில் வரும்போது அவனை பார்த்துட்டாங்க எல்லாம் ஆட்கள்லாம். பெலிஸ்தியர்கள் ஏற்கனவே அவனை பார்த்துருக்காங்க.
இவன் தாவீது பிடிங்கன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ராஜா முன்னால் கொண்டு வந்துட்டாங்க. ராஜாவை பார்த்து சொன்னார்கள், இவன் சாதாரணமான ஆள் அல்ல, நம்முடைய வீரன், யாருக்குமே அஞ்சாத ஒரு வீரன் ஒருவன் இருந்தான். அவனை கண்டு தேசங்கள் எல்லாம் பயந்தது. அவனை வீழ்த்தின ஒரு ஆள் இவன் தான். இவன் அவனை வீழ்த்தி விட்டான். நமக்கு கிடைக்கக்கூடியதான அரிதான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் நாம் இழந்து போனது காரணமே வந்தான். இவனை தீர்த்துருங்க, நம்ம தேசத்துக்குள்ள வந்துட்டான், அவனை கொன்றுங்க அப்படின்னு சொன்ன போது உண்மையிலே தாவீது பயந்துட்டான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஜனத்தினாலே வரக்கூடியவைகள் எந்த வகையிலும் தப்பிப்பதற்கு வழிகள் இல்லை. அந்த ஒரு செகண்ட் தான் கர்த்தரை தேடினான். ஆமாம், ஆண்டவரே அவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே என்று சொல்ல போது அவனுக்கு ஆண்டவர் என்ன ஐடியா கொடுத்தாரோ, என்ன செய்ய சொன்னாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் நடந்து கொண்டது ஒரு பைத்தியக்காரனை போல என்ன செய்து கொண்டான், நடந்து கொண்டான். ஐவனுக்கு பயங்கர கோபம். ஏற்கனவே அரண்மனையில் இதே மாதிரி கேஸ் நிறைய என்ன செய்யுது, இவனால நான் படாத பாடுபட்டுருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒன்றை கொண்டு வந்து போட்டு நினைச்சிருங்க, பாடாப்படுத்துறீங்கன்னு சொல்லி விரட்டி விட்றான்னு விரட்டி விட்டான். தப்பிச்ச பொழுது ஓடி இருந்தான். சொன்னான், எப்பா என்னுடைய எல்லா பயத்தை நீங்கள் ஆக்கி விட்டவர். அவரை தேடும் போது எந்த இக்கட்டான சூழ்நிலைகள், எத்தனை போராட்டமான சூழ்நிலைகள், எத்தனை மரணக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவரை தேடுகிற விதத்திலே தேடுவோம்னு சொன்னான், தப்புவிக்கும் தேவன் அவர். அவருடைய தப்புவிக்கிற கிரியைகளினாலே அவன் ருசித்தான், என் கர்த்தரை போல நல்லவர் யாரும் இல்லை. ஆமா, அவருடைய செயல்பாடுகள் மூலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவில் ஆண்டு சமூகத்தை வந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய செயல்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவாராக. ஆமா, உங்களை என்ன செய்ய வேண்டும் நாம் எதிர்பார்க்கிறோம்? என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு அற்புத சுகம் வேண்டும். நம்முடைய கர்த்தர் அவரை நீங்கள் நல்ல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவும் தேடி பாருங்கள். தேவனால் சுகமாக்க முடியாதது ஒன்றுமில்லை, தேவனால் அற்புதம் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஆச்சரியப்படும்படியாக செய்து கர்த்தர் நல்லவர் என்பதை பறைசாற்றும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆமாம், இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்து நல்லவர் என்பதை நிரூபித்து காட்டுவாராக. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதாக. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படுது, இதே போல இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து ஆசா இக்கட்டான சூழ்நிலை அகப்பட்டு கொண்டான். எத்தியோப்பியர், மோவாப்பியர், இப்படி 10 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் யுத்தம் பண்ண வந்துட்டான். என்ன செய்யன்னு தெரியல. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்வது உம்முடைய காரியம், அது உங்களுக்கு லேசான காரியம். நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முகத்தை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை தேடுகிறோம். கர்த்தருக்கு பயப்படாததாக ஆண்டவனுடைய வாழ்க்கையில் இவன் வைத்திருந்த குறைவான எண்ணிக்கையுள்ள வீரர்களை கொண்டு 5 மடங்கு அதிகம் உள்ள வீரர்களை முறியடிக்க உதவி செய்த தேவன் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்று சொல்லப்படுகிற எல்லைகள் எத்தனையோ இருக்கலாம். நாம் அவரை தேடும்போது நாம் தேடுகிற தெய்வம் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு அற்புதமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்ய வல்லவர். சரி, நம்முடைய ஆண்டவர் நல்லவர் வந்து அவர் செயல்பாடுகள் மூலமாக செய்கிறார்னு சொல்லுகிறோமே, எப்படி செய்கிறார்? இந்த புலம்பல் புத்தகத்திலே சொல்லப்படுவது 25ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கும். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டுக்கும் பயப்படாவதாக. அதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கும். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆண்டுக்கும் பயப்படாவதாக. புலம்பல் சொல்றான் அவன், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபையை முன்வைக்கிறான். கிருபையை வைத்து சொல்கிறான், அவைகள் காலைதோறும் எப்படி இருக்குதான், புதியவைகளாக இருக்கிறது. உங்களுடைய உண்மை எப்படி இருக்குதான், பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை நிரூபிக்கக்கூடியதான பல காரணங்களில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் அவர் புதிதான ஒன்றை தரும் தெய்வன். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் புதிதான ஒன்றை தந்து அவர் நல்லவர் என்பதை நிரூபிக்கப்படுகிற தேவன் அவர். நாம் ருசிக்கலாம். நம்முடைய தேவன் ஒரு நாளும் பழமையான ஒன்றை நமக்கு கொடுப்பதில்லை. செகண்ட் ஹேண்ட் ஆண்டவர் தரவே மாட்டார். ஆகவே ஒரு நாள் செகண்ட் ஹேண்டு ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது,
வீட்டில் உடஞ்சி போன சேரு, சரி பாஸ்டர் சரி பண்ணிக்குவாரு கொண்டு போட்டுறக்கூடாது. உடஞ்சி போன ஃபேனு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. எப்போதுமே புதுசு. ஆமாம், ஏன் பாலிசி அதுதாங்க. ஆண்டவர் சொன்னார் செய்யாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வாசித்ததுனால தெரியல. நான் ஆண்டவரோடு உள்ள நெருக்கம், சுவாசியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நெருக்கம் வரும்போதுலாம் எப்பவுமே ஆண்டருக்கு வாங்கும்போது எப்படி தான் இருக்குவாங்க, சுவாதியாக இருக்கும்போதே செய்யும்போது ஆண்டருக்கு புதுசாக தான் செய்யணும் அப்படின்னு. அது என்னமோ தெரியாது, அது அப்படியே என் மைண்டில் பதிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு செய்யணும் எப்படி தான் இருக்கணும், புதிதாக தான் இருக்கும். பழசை கொண்டு வந்துடுவாங்க, அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். எடுத்து போய் வேறு எதுக்காவது பேசுகிறது பயன்படுத்திக்கிறதுக்கு வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா பழையவைகள் ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த புதுசாக. அதுக்கு பதிலாக என்ன செய்வேன், நான் காசு போட்டு புதுசு வாங்கி வச்சேன். அந்த பழசு 1000 ரூபா பெறும்னா புதுசு 2000 ரூபான்னா 2000 ரூபா கொடுத்து கூட வாங்கி புதுசை வச்சிருவேனே தவிர பழசை கொண்டு போய் என்ன செய்யறதில்ல. கர்த்தருக்கு பயமாண்டவர் தான். எப்போ புதுசா நாம் சாதாரண ஒரு மனிதனே ஆண்டவருக்கு புதிது கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பாரு, நாம் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கும், நாளைக்கு இருக்காது. நம்ம பாஷையில் சொன்னால் நம்மெல்லாம் பஞ்சத்தாண்டிகள். யாரு இருந்தால் கொடுப்போம், என்னென்னா என்ன செய்வோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நாமளே ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு என்று செய்வது புதிதாக செய்ய வேண்டும் என்று நினைத்தார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பழமையானவரை கொடுக்கவே மாட்டார். ஆமாம், அவரை காரியத்தை குறித்து எந்த பகுதி வாசிங்க, புதியவைகள் தான் செய்வார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இல்லாவிட்டால் புதுப்பித்து என்ன செய்வார், அவர் செயல்படுத்துவார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. கொடுக்குவது பிராண்ட் நியூ தான் இருக்கும். அவர் சொல்லுறாரு, காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குமா, புதியவைகளாக இருக்கும். ஒரு நாள் கொடுத்த கிருபை மீதம் இருக்கிறது, வைத்துக் கொள்ளட்டும் என்பதற்கல்ல. அது ஆசீர்வாதமான ஒன்றாக இருந்தாலும் மாற்றி அமைத்து புதியவைகளை தான் தருவாரே தவிர பழையவைகளை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் அல்ல. ஆமாம், புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு புரிய வேறு விதத்தை சொல்லுவார். ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னா கொடுக்கும்போது எப்படி தான் கொடுத்தாரு, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே மன்னா அவர்களுக்கு வேலையை பொழிய பண்ணுவார், வனாந்தரத்தில் பொழிய பண்ணுவார். முதல்ல என்ன செய்யும், அங்கே பனி பெய்திருக்கும். பனி வனாந்தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்படி பக்கத்தில் இப்படி அந்த பிளாட் அப்படி பார்த்துட்டு விட்டுருங்க. இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். சின்ன சின்ன புல் அதெல்லாம் இருக்கும். இதில் மண்ணா விழுந்துனா எடுக்க முடியும், மண்ணு கல்லுமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் பனியை பெய்ய பண்ணுகிறார். பனி எப்படி இருக்கும், அப்படி மண்ணாவை பெய்ய பண்ணுகிறார். முதல்ல பனி. ஆகவே வானத்தின் பனியே முதல்ல தேவ கிருபை தான். ஆமாம், அப்படி அது மேலே மண்ணா விழும், அப்படி கிடக்கும், மிதக்கிற மாதிரி இப்படி மேலே விழுந்துடும். மேலே மேகம் மூடி இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இவர் அதிகாலையில் சூரியன் உதயமாக நேரத்தில் வெளியே வருவாங்க. ஏன்னா அந்த இடம் வனாந்தரம் உபாமத்தில் வாசிங்க என்ன சொல்லுவாங்க, அது கொடுமையான பயங்கரமான ஒரு இடம். பகலில் பயங்கரமான வெயில், இரவு பயங்கரமான குளிர். அதுக்குத்தான் ஆண்டவர் நினைச்சாரு, மேக சம்பவம் வச்சிருந்தாரு, அக்னி சம்பவம் வச்சிருந்தாரு. சும்மா கூட்டு வந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு இருக்கு. பயங்கரமான உஷ்ணம் இருக்கிற எல்லையில் மேக ஸ்தம்பம் அவருக்கு குளிர்ச்சியாக ஏசி மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருப்பீங்க. பயங்கர வெயில் அடிக்கும். வெயிலில் என்ன வெயில், அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு எங்கோ இருந்த மேகம் அப்படியே அந்த வெயிலை மறைச்ச உடனே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படியே கண்ணை அப்படி மூடி தரணும், சுகமாக இருக்கும். அப்படி நினைப்போம், இதே மேகம் வீடு போக தண்ணி வந்தால் நல்லா இருக்குமே. எத்தனை பேர் நினச்சிங்களோ தெரியல, கரெக்டாக நினச்சிருப்போம். நம்ம வீடு போக தண்ணி நினச்சிருக்கணும் வரணும்னு. சிலருக்கு அப்படியே வந்திருக்கும். எல்லாம் மேகம் மெதுவாக போகும்போது எங்கள் வீடு போய் சேர்ந்துருவாங்க. இரவு பயங்கரமான குளிர். அவங்களுக்கு பெட்ஷீட் அது எய்த்திருந்து புறப்படும்போது சில ட்ரெஸ்ஸுகள், சில துணிமணிகள் எல்லாம், சில கேட்டன் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, நூற்கட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் பெட்ஷீட் தைக்க முடியாது. எத்தனை பேருக்கு தைக்க, 20 லட்சம் பேருக்கு எங்கே பெட்ஷீட்டுங்க, துணிக்கடையும் கிடையாது. ஆக அவங்களுக்கு நல்ல சுகமாக படுத்து தூங்கணும்.
அக்னி ஸ்தம்பம். நேரம் ஆக ஆக வெயிலின் உஷ்ணம் தணிந்து குளிர் ஆரம்பிக்கும் போது அதே மேகம் தான் அப்படியே கொஞ்சம் இதுக்கு பதிலாக டேன் ஆகிட்டே வரும், அக்னி ஸ்தம்பமாக மாறி. ஆமாம், அருமையாக நடத்தினேன். அதில் மண்டாம் கிடக்கும். காலையில் எழுந்த உடனே சூரிய உதயம் ஆன உடனே அந்த மேகம் விலகிடும். மேகம் விலகிடும். அங்கே இருக்கக்கூடிய மன்னாவை ஒவ்வொரு நாளும் நினைச்சு எடுப்பாங்க. ஆண்டு சொல்லிருக்காரு, மன்னா உங்களுக்கு எப்பவும் புதுசாக தான் தருவேன், பழசை வச்சுக்காதீங்க அப்படின்னாரு. என்ன இருந்தாலும் நம்ம ஆதாம் பிள்ளைகள் தானே. ஆமாம், ஆதாம் பிள்ளைகள் தானே. கோம பார்க்குற மாதிரி நான் ஆதாம் பிள்ளை தான் ஒத்துக்கிட்டேன். எதை செய்யாதுன்னு சொன்னோமோ கட்டாயம் எதை தான் செய்வோம். கதைகள்லாம் உண்டு நிறைய. ஒரு தகப்படா 2 பிள்ளைகள் வச்சுருந்து, நான் வெளியே போகிறேன், அப்பா அம்மா சொன்னாங்க வெளியே போகிறோம், இந்த டப்பா தொடாதீங்க. சும்மா போனால் கூட இந்த பிள்ளை டப்பா பார்த்துருக்காரு. மெனக்கெடு கூப்பிட்டு வச்சுருக்கேன், இந்த டப்பா தொடாதீங்க, திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு பாட்டு விளையாடி இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் கூப்பிட்டு சொல்லிட்டு போனோடனே இந்த பிள்ளைகள் மைண்டெல்லாம் என்ன தான் இருக்கும். இதைத்தான் அன்றைக்கி ஆண்டவர் செய்துட்டார். எல்லாம் மரத்தையும் சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க, இதை ஒன்று மாத்திரம் சாப்பிடாதுன்னு சொல்லாமல் போயிருந்தா கூட அந்த பக்கமே வந்திருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போயிருப்பாங்க. சொன்னதுலேருந்து அதே தான் சுற்றிக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு எவ்வளோ இருந்தாலும் கண் அதில் இருந்தது. உடனே போச்சு, தங்கச்சி சொல்லுது, டேய் அது என்னன்னு பார்த்துருமாடா. அப்பா திட்டுவாங்களேன், பார்த்து நான் என்னடா பார்க்க தானடா போவோம், குளிக்க பாருடா, குறுக்கனா கடகடான்னு கேட்குது. சரி என்னமோ உள்ளே கிடக்கலாம், கொஞ்சம் மெதுவாக திறந்து பாரு, உள்ளே என்ன கிடக்க போகுது, ஏதாவது கிடக்கும், மெதுவாக திறப்போமா. திறந்த உடனே சுண்டடி டக்குன்னு வெளியே குச்சி ஓடிச்சு. போச்சுடா, சுண்டடி எங்கே போய் பிடிக்க, மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்பா வந்த உடனே சொல்லிட்டார், உட்காந்துருக்க சைஸே என்ன செய்யும். ஆதாம் ஏவாள் மாதிரி அவன் தான் தொட்டான், இவன் தான் தொட்டான், எல்லாம் முடிஞ்சுது. அதுனாரு எதை செய்யாதுன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் என்ன செய்றீங்க. நம்ம வாழ்க்கை ஆண்டு சொன்னார், ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தாரம்பா, மறுநாள் வச்சிக்காதீங்க அப்படின்னாரு. அதுலேயும் ஒரு கேஸு மறுநாள் வச்சுருந்தது. காலையில் எழுந்தால் நாற்றம் தாங்க முடியல, வீடெல்லாம் ஒரே நாற்றம். எங்கேயும் சுற்றுறாங்க, மண்ணாவை தவிர எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டான். செய்த தப்பை மாத்திரம் பார்க்காம எத்தனாவது சுற்றி பார்த்தா நாற்றம் எடுக்காது, செய்த தப்பை தொட்டாதான் நாற்றம். அதை தூக்கி வெளியே வீசு. அப்போ ஆண்டு மோசி சொன்னான், வைக்காதன்னு சொன்னார்ல, முன்னாலே 4 பேருக்கு வர நாற்றம். அண்டண்டிக்கு ஆண்டு கொடுத்தாரு. ஆனாலும் ஆச்சரியம் என்ன, ஓய்வு நாள் வந்து டபுள் அன்னைக்கு வச்சுக்கிடுங்க அப்படிங்காரு. ஐயோ, அவருடைய காரியெல்லாம் நமக்கு புரிய முடியாத அதிசயங்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒவ்வொரு நாளும் எடுத்து புதிதாக புதிய புதிய மன்னாவை அவருக்கு வானத்திலிருந்து பொழிய பண்ணினார். நல்லா சாப்பிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை நமக்கு புதிதாய் கொடுக்கிற தேவன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய அனுபவங்களை, புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய அற்புதங்களை செய்வதனாலே நாம் ருசிக்கிறோம் அவர் நல்லவர் என்பதை. ஆமாம், வாழ்க்கை நம்முடைய தேவன் நல்லவர். புதிதானவைகளைத்தான் தருவார், புதிதானவைகளைத்தான் செய்வார் அவர். ஆமாம், அதான் ஏசாயா சொல்லும் போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். என்ன வருமா, வனாந்தரத்திலே ஆறுகள் செய்யுமா, அவாந்தர வெளியிலே ஆறுகள். வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழி நீரூற்றுகளையும் என்ன செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றுக்கு உதவாது, இதில் விளைபலன் வராதுன்னு சொல்ல இடத்துல நீரூற்றை கொண்டு வந்து விளைபலன்களை செழிக்க பண்ணவும். அங்கே ஒன்றுமே இல்லை, அது ஆறு வருவதற்குள்ள வாய்ப்புகள் வழிகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு காலத்தில் ஆறு ஓடி இருந்தது, அந்த வழித்தடமாக இருக்குன்னு சொன்னால் அதுவும் கிடையாது. ஆனால் இல்லாதவைகளிலே இருக்கிறவர்களை பேரிட்டு அழைக்கிற ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்து கொடுக்க வல்லவர். நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட இருளை செய்வார். அதை தான் நம்ம உணரணும். நம்முடைய தேவனை போல நல்லவர் யாரும் இல்லை. ஆமாம், நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது ஒரு காரியத்தை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்லுகிறார். 47ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் நினைக்கிறேன்.
சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இதை எசேக்கியேல் புத்தகத்திலே ஒரு பகுதியை கர்த்தர் சொல்லுகிறார். நாட்களில் செய்யக்கூடியதான ஒரு அற்புதமான காரியம். இன்றைக்கு இல்லை, இன்னொரு நாள்லையும் செய்வார், அது இருக்கட்டும். ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு கடல் இருக்கிறது. இங்கே என்ன இருக்குது? ஒரு சமுத்திரம் இல்லை, கடல். அதுக்கு பேர் சவக்கடல். அதுக்கு என்ன பேர்? சவக்கடல். இந்த சவக்கடல் எப்படி உருவாச்சு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாட்கள் உள்ள பேர் உப்பு கடல். அதுக்கு என்ன பேர்? லோத்து சோதோமை பார்க்கும்போது, சோதோம் குமாரா பட்டத்தை பார்க்கும்போது இந்த பட்டம் எப்படி இருந்ததுதான்? நீர்வளம் பொருந்தியது. முதல்ல அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போலவும் நினைச்சுதான். இங்கேருந்து பார்த்தான், சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் அங்கே நீர்வளம் பொருந்திய இடம். இந்த சவக்கடல்லாம் அன்னைக்கு உப்பு கடல், அது அன்னைக்கு அங்கே தான் இருந்தது. கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக நீர்வளம் பொருந்திய நல்ல செழிப்பான ஒரு இடம். ஆனால் என்றைக்கு தேவன் இந்த பட்டணத்தை அழித்தார், சோதோம் கொமோரா சுற்றியுள்ள எல்லா பட்டத்தையும் அழிக்கும் போது சவக்கடல் இந்த இலையில் தான் இருந்தது. அந்த அழிக்கும் போது வானத்திலிருந்து என்ன செய்தது? கந்தகம் விழுந்தது. கந்தகம் தான் விழுந்தது. விழுந்து எல்லாம் அழித்து போடுது. கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக இன்னொரு பகுதி அழித்து போட்டது மாத்திரம் அக்கடிலாம் உருகி ஓடி மண்ணெல்லாம் உருகிரும். உருகி ஓடி வரும்போது ஒரு இலையில் சேர்ந்தது. இந்த சவக்கடல் பகுதியில் தான் வந்து விழுந்தது. அப்போ யோர்தான் நதி பிரவாகித்து வர யோர்தான் நதி இந்த கடலில் வந்து சங்கமாகும். இதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியல. ஹிஸ்ட்ரி நானும் தோண்டி பார்க்குறேன். இதுக்கப்புறம் கட்டாயம் நினைச்சிருக்கணும், போயிருக்கணும். ஆனால் அது போகலை. ஆனால் அந்த இடத்தோட சங்கம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் தண்ணி, எவ்வளவு தண்ணி, எத்தனை காலம் தண்ணி வெள்ளப்பெருக்கு நாட்களில் வந்து விழுந்தாலும் தண்ணி வெளியே என்ன செய்யாது? அதோட எண்டு. அதான் அதுக்கு பேர் என்ன பேர்? சவக்கடல். எண்ட் ஆயிட்டுனா அதுக்கு என்ன பேர்? சவக்கடல். ஆனால் ஒரிஜினல் நேம் வந்து உப்பு கடல். அது சோதோம் குமாரா பட்டணம் செழிப்பாக இருப்பதற்கு ஒரு காரணங்கள் ஒன்று உப்பு வியாபாரம். சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்கும் உப்பு வியாபாரம் என்ற ஆட்கள். ஆக அவங்களுக்கு காசு வேணும்னா கவலைப்பட வேண்டாம். அந்த எல்லையில் இருக்க உப்பு கடலேருந்து தண்ணியை கொண்டு வந்து ஒரு 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 நல்ல தட்டையை போன்ற பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே வெயிலில் வச்சுட்டு போன போதும். காலையில் ஊற்றுறா போதும், சாயங்காலம் உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? உப்பு கிடச்சிடும். அதை உடனே வியாபாரம் பண்ண அடுத்த ஊரில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி காசாக்கிடுவாங்க. ஆக ஒரு செழிப்புள்ள ஒரு பட்டணம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. சரி, அதை இன்னும் நிறைய சொல்ல வேணும். அந்த அந்த பட்டத்தை கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். அது கடைசியில் கந்தகமாக்கப்பட்டு அந்த கந்தகம்லாம் சேர்ந்து தண்ணி ஆகி தண்ணியோட கலந்து எல்லாம் உட்காந்து கடைசி சவக்கடலை வந்துட்டு, சவக்கடலில் யோர்தான் பிரவாகித்து வரும்போது மீன்கள்லாம் இருக்கும். ஏன்னா கலிலேய கடல் மீன் நிறைந்த இடம். அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர் வரும்போது யோர்தான் நதி வழியாக மீன்கள்லாம் வரும். சவக்கடலை விழுந்த அடுத்த நோடி என்ன செய்யணும்னா அந்த மீன்கள்லாம் செத்து போயிடும். செத்தது மாத்திரமல்ல, அப்படி கரைந்து எலும்பு கூட என்ன செய்யணும்? கரைஞ்சி தான் வேணும். கெமிக்கல் ஆக்ஷன் ஆயிரும். இன்றைக்கி சவக்கடலில் போவாங்க, ஆட்களில் போய் மண்ணை எடுத்து மேலெல்லாம் நினச்சிவாங்க. தோல் வியாதிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, சில சரும வியாதிகளுக்கு நல்லதுன்னு சொல்லி மேலே தண்ணியில் எடுத்து நல்லா விட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க. தண்ணியில் போய் கழுவிட்டு வந்துடுவாங்க. அங்கே குளிக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. சாகுன்னு நினச்சவன் தலையில் விழுந்தாலும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? சாகவே மாட்டான். அவனை தூக்கி மேலே கொண்டு மிதக்க வச்சிடும். டென்சிட்டி அதிகம். அந்த கடல் ஒன்றுக்கும் இன்னைக்கு பார்வைக்கு உதவாது, மனுஷனுக்கு உதவாது. ஒரு வேலைக்கு சயின்டிஃபிக் இந்த சயின்டிஸ்டுக்கு உதவும். அதை சில தேசங்களுக்கு அதனுடைய கெமிக்கல் விஷயம்லாம் பயன்படுத்தப்படலாம். மனுஷனுக்கு பயன்படுத்தப்பட இயலாத ஒரு நிலை. ஒரு மீன் கூட கிடையாது. கடல்னு சொன்னால் கட்டாயம் என்ன இருக்கணும்? ஜீவராசிகள் தான் ஒன்று இருக்கணும். அது நமக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அது உதவாது. சும்மா வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். கத்திற்கு வாங்கி மாட்டாவதா? நானும் போனேன், கை காலை கழுவிட்டு தான் வந்தேன்.
என் கூட வந்தவங்க குளிக்க போயிட்டாங்க. ஆனால் பாவிக்கலாம் முதவே செலுக்கக்கூடாதா, நானும் ஒரு முங்கிட்டு வந்துருப்பேன். எல்லாம் கையில் காலில் முகத்தில் தள்ளிட்டு இருந்தானுங்க. பார்க்கும்போது பயங்கரமாக தான் இருக்கும். சரி, எல்லாம் கழுவிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சும்மா போகலாம் வரலாம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது தவிர மனுஷனுக்கு என்ன கிடையாது. அதனால் பயன் கிடையாது. ஆண்டு சொல்றாரு, இது பயனற்று போனது, ஏற்கனவே இருக்கிறது பயன் இல்லாமல் இருக்கிறது, உதவாததாக இருக்கிறது. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஜீவ நதி ஒன்று புறப்படும். அது அந்த நதி இதில் போய் விழுந்தா இங்கே விழுந்த போது ஜீவராசிகளாக போய் விழும்போது இன்றைக்கு மறித்து போகும், நாளைக்கு தண்ணீர் வந்து விழும், புது புது ஜீவராசிகள் உருவாகும். ஆமா, புதியவைகள் உருவாக்கப்படும். இது போகும் இடம் எங்கும் ஆரோக்கியப்படும். இப்போது இந்த நதி போற இடத்துல செடியில ஊத்துல செடி கருகி போயிடும். ஆனா நான் ஆண்டவர் செய்கிற கிரியை செய்கிற காலகட்டத்தில் இது விழும்போது அந்த செடிகள் நல்ல கனி வர்க்கங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்தந்த காலத்திற்கு ஏற்ற கனிகளை பக்குவமாய் கொடுக்கும். ஆமா, அதோடு மாத்திரமல்ல, புது ஜீவன் உண்டாக்கப்படும், மச்சங்கள் உண்டாகும். இந்த எல்லை, இந்த தண்ணீர் போகும் இடமங்கும் பானம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்க பண்ணுவான். ஆமா, எவைகளெல்லாம் உதவாது என்று சொல்லப்பட்டமோ அவை எல்லாவற்றுக்கும் உதவக்கூடிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண தேவன் வல்லவர் அவர். ஆமா, அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. ஏற்கனவே இருந்த ஒன்று, பயன்படாமல் உதவாததாக இருந்த ஒன்றை புதிதாக்கி தேவ ஜனத்துக்கு பயனுள்ளதாய் மாற்றி அமைக்க வல்லவர் அவர். ஆமா, ஒன்று இருக்கிறது பயன்படாமல் இருக்கிறது, உதவாக்கரையாய் இருக்கிறது, அது ஒன்றுக்கு உதவாத தள்ளிவிடப்பட்டது, அற்பமாயிடப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. ஆண்டவர் அதை புதிதாக்கும் போது எல்லா ஜனத்திற்கும் பயனுள்ள ஒன்றாகி மாற்றி அமைக்க புதிதாக்குவார். ஆமா, இல்லாத, அதாவது உதவாத ஒன்றை புதிதாக்கும் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். ஆமா, பாடுறோம்ல, புதிதாக்கும் பரிசுத்தரே, ஏற்கனவே இருக்கிறது ஐயா, உதவாததா இருக்கிறது, இன்னைக்கு உதவும்படியாய் புதிதாக்குவார் அவர். ஆமா, ஒரு மனுஷன் இருந்தான், ஆனால் வேறு விதத்தில் இருந்தான், தேவனுக்கு பயன்படாதவன், ஆனால் தேவன் மீது வைராக்கியம் உள்ளவன். ரெண்டு வித கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். யெகோவா தேவன் மீது வைராக்கியம், யூத மார்க்கத்திலே வைராக்கியம், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பக்தியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, பதவி இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, ஆனால் இயேசுவுக்கு மட்டும் பயன்படாத ஒரு வாழ்க்கை. ஆமா, கர்த்தருக்கு பயன்படாததாக தேவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியப்பட்டு பிழைத்தது. ஆமா, இந்த நதி எங்கெல்லாம் போனதோ அங்கே மச்சங்கள் உண்டானது. ஆமா, ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக பண்ணி சபைகளை கட்டினார். இவனை கொண்டு தேசங்களை அசைய பண்ணினார். இவனை கொண்டு தேசங்கள் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள பண்ணினார். அற்புதங்களை செய்த தேவன் அவர். ஆமா, இந்த கால ஆண்டு சபையில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் புதிதாக்குவார் என்று சொன்னார். புதிதாக்குவதன் மூலம் அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கை நிரூபிக்கிற தேவன் அவர். அவருடைய குடும்பத்தில் எவைகள் எல்லாம் புதுப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அவர் புதுப்பிப்பார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. எவைகளை புதுப்பிக்க முடியாது என்பதல்ல, எவைகளை வேண்டுமானால் புதுப்பிக்க முடியும் அவரால். ஆமா, கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. புதுப்பிக்கும் தேவன், புதிய காரியத்தை செய்கிற, இதனால் வரை இல்லாத ஒன்றை அவர் வெளிப்படுத்தி காட்டுவதன் மூலம் செய்கிற தேவன் அவர். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலிசாவின் காலத்தில் எரிகோ பட்டணத்தில் எல்லாம் வராங்க. அப்போ தண்ணீரை பானம் பண்ணுகிறார்கள். அப்போ ஒருத்தர் சொல்கிறான், ஐயோ தண்ணீர் கெட்டது, தண்ணீர் என்னது, நிலம் கெட்டது, தண்ணீர் சாபத்துக்குரியதாக இருக்கிறது, இதை பயன்படுத்த முடியாது. ஆனால் தண்ணி இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மறுபடியும் அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. 2 ராஜாக்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டவதா. அவன் சொல்றான், ஐயோ இந்த தண்ணீர் பாழாய் போனது. ஏன்? இடம் பாலானது, இடத்தினாலே கிடைக்கக்கூடிய தண்ணீர் கெட்டு போனது, இது பயன்படுத்தக்கூடியதல்ல, இது விஷம் நிறைந்தது.
எலிசாவிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் அப்படி தானே இருக்குது, சரி புதிய காரியத்தை செய்கிறது. உப்பு கொண்டு வாங்க. எதை கொண்டு வாங்க? உப்புக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் வைத்து தான் ஆண்டவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக. அத்திப்பழ அடைக்கும் இவனுடைய வியாதிக்கும் சுகமாக்குறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை. இதை விடுங்க. கோழிலே தூக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் இருக்கிறது. கொல்லிவாய் பிசாசினால், கொல்லிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்ட ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். ஆண்டு சொல்றாரு, எவெல்லாம் கொல்லிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டானோ அவன் எதை பாரு. சரி, கொல்லிவாய் சர்ப்பத்தை கடித்தவங்களாம் பக்கத்தில் அந்த புல்லு பூண்டு இருக்கப்பா எடுத்து வாயில் போட்டு நல்ல கசக்கி சாப்பிடுங்க, ஏதாவது செய்யுங்க, அல்லது அந்த இடத்துல ஊற்றுங்க, ஏதாவது ஒன்று சொன்னால் பரவாயில்ல, சம்மந்தமே இருக்காது. இங்கே கடிபடுறான், அங்கே என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ கொல்லிவாய் சர்ப்பத்தை அந்த வெண்கல சர்ப்பமாய் அடிக்கப்பட்டு அங்கே தூக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? சாவதற்கு போவதற்கு உரிய ஒவ்வொருவரும் அதை பார்த்தவெல்லாம் என்ன செய்யறாங்க? மறுபடியும் ஜீவன் உண்டாயிட்டு. மறுபடியும் என்ன உண்டாயிட்டு? தேவன் ஒரு காரியத்தை சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவர் சொன்னா கேட்கணும். ஆமா, அப்போதான் புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். அவன் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்க முடியும்? டேஸ்ட் பண்ணணுங்க. கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக. நானும் இந்த பகுதியை யோசிச்சு பார்த்துருக்கிறேன். அதுக்கு கனெக்ஷன் ஒன்றுமே கிடையாது. பார்வை உண்டு தான் கனெக்ஷன். நீ யோசனை பண்ணி பாருங்க. அவரை பாருங்க அப்படின்னா அவரை பார்த்தா போதுமா? பார்வைக்கு எதுக்கும் ஒன்றும் வராது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆமா, அதாவது அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் ஆரோக்கியம் உண்டு சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து, வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து சேரலாம். அவன் சொன்னா தெரிஞ்சே உப்பு கொண்டு வாங்கப்பான்னா, உப்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரு விசேஷமான காரியத்தை கேட்டாலும் நம்ம யோசிக்கலாம், ஓ இந்த விசேஷமான காரியத்தை போட்டதுனால இந்த தண்ணி எண்ணிச்சிட்டு சரி. உப்பு எல்லா கையிலையும் இருக்கும், எல்லார் வீட்லையும் இருக்கும். உப்பு எல்லாரும் சாப்பாடுக்கு கொண்டு வரும்போது, இந்த பெட்டி படைக்காம தூக்கிட்டு வரும்போது கட்டாயம் எதுவும் கொண்டு வருவாங்க? உப்பு கொண்டு வந்துடுவாங்க. சாப்பாடு அங்கங்கே செய்யணும்னா உப்பு சுலபமாய் கிடைக்கக்கூடியது, வெறும் எளிதாய் கிடைக்கக்கூடியது, இன்னும் விலை குறைவாய் கிடைக்கக்கூடியது. ஒரு தோண்டி, அதாவது ஒரு கரண்டியில் உப்பு கொண்டு வந்தான், அப்படின்னு உள்ளதுக்கு போட்டோம், குடிக்கிட்டோம். குடித்தா அந்த தண்ணி இன்னைக்கு வரைக்கும் வருது. அந்த தண்ணி என்னைக்கு நீங்கள் எரிகோ போங்க, அவர் கோட்டைச்சோறு மாதிரி இருக்கும், அந்த கோட்டைச்சோறில் ஒரு பைப் போட்டிருப்பாங்க. அவன் சொன்னான், இந்த தண்ணி எலிசா சுகமாக்குற தண்ணி, இந்த தண்ணி என்ன செய்யுது இன்னைக்கு வரைக்கும் வருது. ஒரு மடை குடிச்சு தான் வந்திருக்கும், சுகத்தோடு வந்திருக்கும். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்ணியோட டேஸ்ட் இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் புதிதானவைகளை செய்வார்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒன்றை செய்து காண்பித்து நல்லவர் என்பதை நம்ம ருசிக்க பண்ணுகிற தெய்வம். ஆமா, கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதா? ஆச்சரியமா இருக்கும் தேவனுடைய காரியம். அவன் நம்முடைய ஆண்டவர் ஏதோ புதிதானவைகளை செய்கிறேன்னு சொன்னவர் புதிதானவைகளை செய்வாராக. ஆமா, அதே தான் சொல்லுகிறார். அந்த காரியம் செய்யும் போது தான் கிருபைகளை அவர் புதிதாய் கொடுக்கிறார். கிருபைகள் எழுதினாரா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அதை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நாம் நிர்மூலமாக இருப்பதனுடைய கிருபை. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில நிர்மூலம் பண்ணக்கூடியதான எத்தனையோ கிரியைகள் நம்மை வந்த போதும் இன்றை வரை ஜீவனோடு வரணும் இருப்பதற்கு காரணம் தேவன் நம்ம மீது வைத்த கிருபை. ஆமா, அந்த கிருபையை ஒரு நாள் வைத்து விட்டு போகவில்லை, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதியவைகளாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இணைத்து கொண்டே வருகிறார். அவர் ஆமா, ஒவ்வொரு நாளும் இணைக்கிறார். இன்றைக்கு காலையில் ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்த்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த புதிய கிருபையினால் நிரப்பியிருக்கார். ஒரு வேலை இல்லாவிட்டாலும் இந்த எல்லையில் எப்படி போகும்போது அவரை தேடி பாருங்கள், அந்த புதிய கிருபையினாலே உங்களை நிரப்பி அனுப்ப வல்லவர் அவர். ஆமா, அந்த கிருபை நம்மை தாங்கும். அந்த கிருபை வந்து சாதாரணமானதல்ல. அந்த கிருபைக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஈடு செலுத்த முடியாது, வெக்கப்படலாம் சேர்த்து ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய மகிமை பெருது. நம்ம சுலபமாய் புரிந்து கொள்வதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தகுதியே இல்லாத ஒருவன், தகுதி இல்லாத ஒருவன்னா ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு கூட என்ன கிடையாது, தகுதி இல்லை. நான் தான் இருக்கிறேன், ஒரு ஐஸ்வர்யம் பண்ணிருக்கிறார்,
அவர் எனக்கு கொடுப்பதற்கு அவர் மனமிறங்கி கொடுக்கலாம், அவர் என் மீது இறக்க வச்சு கொடுக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அவர் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன கிடையாது. தகுதி இல்லாத எனக்கு அவர் இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி, தயவு பாராட்டி, அன்பு பாராட்டி எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் கொடுக்கிறார். கொடுக்கும் போது கைமாறுக்காரதா அவர். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு என்ன செய்வான், நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் அன்னைக்கு 1000 ரூபா மொய் எழுதிட்டு வந்துடுறோம். எழுதிட்டு வரும்போதே மைண்டில் என்ன வரும், நம்ம பையன் கல்யாணம் அடுத்தால இருக்குது, கொடுத்து வச்சிடும், வட்டியோடு சேர்த்து 1500 என்ன செய்யணும் வரணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயம் என்ன செய்யும் இருக்குங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன, இல்லைன்னு சொன்னால் நம்மளை மாதிரி ஏமாந்த ஆள் யாருக்கு. நிறைய நானும் கொடுத்து வந்திருக்கேன்னா ஒன்றும் வரும்லாம் எதிர்பார்க்குறது. ஆனால் இதெல்லாம் சண்டைலாம் வந்துருக்கு. அன்னைக்கு நான் உங்கள் பிள்ளைக்கு 5 பவுன் போட்டிருக்கேன், இன்றைக்கி 5, அன்னைக்கு விலை வேறு இன்றைக்கி விலை. அன்னைக்கு விலையும் அதுதானே, அன்னைக்கு விலை கூட அதுதானே. அது அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நான் கொடுத்தோம்ல, இன்னைக்குள்ள நிலைமை இருந்தாலும் போடு, இல்லைன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டேன் அப்படி இப்படி சொல்லி நீ கல்யாணத்துக்கு வராத. அப்படி பிரச்சனைகள்லாம் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. நம்முடைய ஆண்டவனை எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அபரீதமாகி செய்கிறார். செய்துவிட்டு எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் தயவு செய்து கொடுக்குறாருல, அந்த யோசனை, அந்த எண்ணம், அந்த தயவு, அந்த அற்புதமான அந்த குணலட்சணத்துக்கு தான் கிருபை என்று சொல்லுகிறோம். அந்த கிருபை பெற்றவர் கர்த்தர் நல்லவர். ஆமாம், அப்போ நல்லவர் ஒருவரால் தான் அதை கொடுக்க முடியும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை என்ன செய்கிறது, நம்மை எதெல்லாம் செய்த இல்லையோ. என் வாழ்க்கை ரொம்ப பிடித்தமான ஒன்று என்னென்னா, இந்த உலகத்தில் எந்த மனிதன் சாபம் போட்டாலும் சாபம் நம்மை தொடாமல் இருப்பதற்கு அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் நமக்கு வேண்டும். ஆமாம், சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த கிருபையினுடைய மேன்மையை சொல்கிறேன். தூதன் சகரியாவுக்கு தரிசனமானான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் என்னத்தை ஜெபம் பண்ணான்னு தெரியாது. அவன் சொல்ல வேண்டுதல் கேட்கப்பட்டதுல நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஜெபித்த காலம் ஏதோப்பா, நான் போய் திருமணம் முடிஞ்ச காலத்தில் ஜெபம் பண்ணது, அதுக்கப்புறம் 10 வருஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜெபத்தையே என்ன செய்யிட்டேன் விட்டாச்சு. இப்போ வயது, அவனுக்கு வயது ரிட்டைர்மெண்ட் வயது. ஏன்னா இதோட ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போகிறான். 60 வயசு வச்சுக்கோமே. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 30, 35, 40 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக வச்சுக்கோமே. ஜெபத்தையே மறந்துட்டேங்க. இன்னைக்கு போய் கேட்குறேன்னு சொல்லுது. இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய தூதன் எவனுக்கு தரிசனம் ஆகாமல் உள்ள நான் உனக்கு தரிசனமான இவ்வளவு வாங்கி நம்பலையா, பேச மாட்டேன் போ அப்படின்ட்டான். வெளியே வந்தால் நான் அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி விட்டாங்க. இவனுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு ஊமையும் தான். என்னைக்கு பிள்ளையை பார்த்து அவனுக்கு யோவான்னு பேரிட்டானோ அன்னைக்கு தான் அவனுக்கு வாய் என்ன செய்யுது, அது வரைக்கும் ஊமையும் தான். இவளை பார்த்து விட்டு போனேன். அதே தூதன் தான் எங்கே போகிறான், மரியாள் வீட்டுக்கு போகிறான். மரியாளை முதல்ல ஒரு வாழ்த்துறாங்க, கிருபை பெற்றவளே. முதல் வாழ்த்து அந்த இதில் இருக்கு, பொடி இருக்கு அதில். அதான் நீ ஒரு குமாரனை பெறுவாய், இம்மானுவேல். அவனுக்கு சொன்னாலும் ஒத்துக்கலாம், யாருக்கு சொன்னாலும். அவனுக்கு எலிசபெத்துக்கும் இவன் யாரு சகரியாவுக்கும் சொன்னால் உலகம் ஒத்துக்கும். எத்தனை வயசு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவளுக்கு ஒத்துக்க முடியாது. ஆனால் அவன் சொல்கிறான் நீ ஒரு குமாரனை வருவாய். என்னையா வேலை சொல்கிறாரு, இது எப்படி நடக்கும்? நான் தேவதூதன் சொல்கிறேன், நடக்குதானே ஊமையாயிருன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. சொல்லணுமா வேண்டாமா? அது நடக்குதானே நீ யார் ஊமையாயிருன்ட்டு போயிருக்கணும். அவன் சொல்லலை, சொல்லிட்டான் கிருபை பெற்றவளே. ஏன் அப்படின்னா, அம்மா அவனை சொல்லிட்டு வந்துட்டேன், அவன்கிட்ட சொன்னாங்க நடக்கும். ஏன்னா அவன் ஜெபம் பண்ணது கேட்கல. ஆனால் தேவ கிருபை நீ பெற்றுக்கொண்டது போல அவன் புதிய புதிய கிருபைகள் ஒரு நாள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீ பெற்றுக்கொண்டாயே கிருபை, பரலோகத்தின் கிருபை உன் மேலே தான் செய்து இருக்கிறது. இன்னொரு விதத்தில் கிருபையும் சக்தியும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நான் எழுதப்பட்டிருக்குது. அந்த கிருபையானவரே எங்கே தான் வரப்போறாரு, உன் கர்ப்பத்தில் உற்பத்தியாக போகிறார். அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கிருபை பெற்ற உன்னை நான் எவ்வளோ சாபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் என்ன செய்யாது. உன்னை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற வாழ்க்கையில்
அவன் சாபம் போட்டான், இவன் சாபம் போட்டான். ஆனால் ஒன்று, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது, அது ஒரு பக்கம், அதை வச்சுக்கோ ஒரு பக்கம். ஆனால் தேவ கிருபை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் தேவதூதனை இறங்கி வந்து அவன் சபித்தாலும் அந்த சாபம் வந்து தேவ கிருபை அதை மூடி மறைச்சி தூக்கி வீசிடும். அது அவனுக்கு தங்கவே தங்காது. ஆமாம், இதுதான் கிருபையினுடைய மகத்தான ஆசீர்வாதம். ஆமாம், நிறைய இருக்கு, கிருபையின் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபையை தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது, யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அதுக்குத்தான் ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டது மந்திரங்களாக இருந்தாலும், எது குறியாக இருந்தாலும், சூனியாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் வாய்க்காது. ஏன் அப்படின்னா தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமாம், அவர் ஒவ்வொரு நாளுடைய கிருபையினாலே நிரப்புகிறார். புதிய புதிய கிருபையினாலே நிரப்புகிறபடினாலே அந்த கிருபையின் மேன்மை நம்மை அற்புதமாய் பாதுகாக்கிறது. அப்போதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுக்கிறாரே, அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. ஆமாம், எழுந்து ஜெபமா, எல்லாம் எழுந்து ஜெபம். அல்லேலூயா. தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே, தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே, ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே, ஒருவருக்கும் ஒரு தீமையோ செய்யாத தேவன் நல்லவரே, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. அவர் ஜீவன் தந்தனாலே நான் உயிர் வாழ்கிறேன், அவர் கூட வருவார், அதனால் பயமில்லையே. அவர் ஜீவன் தந்ததாலே நான் உயிர் வாழ்கின்றேன், அவர் கூட வருவார், அதனால் பயமில்லையே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு எனக்கு நல்லவர், என் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் புதிதானவைகளை தருகிற தேவன், புதிதானவைகளை செய்கிறவர். அவை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அது கிருபையாக இருந்தாலும் சரி, தேவ ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அவரை தேடும் போது நம்ம கொடுக்கக்கூடியதான அற்புதமான கிரியைகளாக இருந்தாலும் சரி, அது புதியவைகளாகவே இருக்கும். ஒரு நாளும் பழமையானவர்களை செய்கிறவர் அல்ல, தேடுகிற ஆத்துமா என்று சொல்லுகிறாரே. தனிப்பட்ட முறையிலே நான் தேடினாலும் தேவன் எனக்கு நல்லவராகவே இருப்பார், காரியங்களை வாய்க்கப்படுவார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த வேளையில் விசேஷமாய் நம்ம ஃப்ராங்க்லினுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் ஃப்ராங்க்லினுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. பின்னால் உட்கார்ந்துருக்கிறார் சகோதரர், அவர் சரீரத்திலே பாதிக்கப்பட்டு ஆண்டவருடைய அற்புத தொடுதல் இருப்பதாக, புதிய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். வேதத்தில் சொல்லப்படுகிறது, நவமான இருதயம், புதிய இருதயத்தை தருவார், புதிய அவயவங்களை தருகிற தேவன். பழையவைகள் செயல்படாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அற்புதமான கிரியை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து காண்பிக்க
புதியவைகளை செய்வாராக. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே பிரதர் ஃப்ராங்க்லின் எல்லாம் சொல்லுவோம், பேரை சொல்லுவோம். பரலோகத்தில் சத்தம் கேட்கப்படட்டும். பிரதர் ஃப்ராங்க்லினுக்கு அண்ணங்கள் ஜெபம் பண்ணுறோம்யா. ஒரே மனைவி உடைய கரத்தில் தாழ்த்திருக்கிறோம். ஃப்ராங்க்லினுக்கு அண்ணங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவனுடைய கரத்தின் வல்லமை ஒரு விசை தொடுவதாக. தேவனுடைய கரத்தின் வல்லமை ஒரு விசை தொடுவதாக. எல்லா பலகீனமும் உள்ளவைகளுள்ள எல்லா பலகீனங்கள், நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள், உள் அவயவங்கள், ஒவ்வொரு ஆண்டவரே உள் ஸ்பேர் பார்ட்ஸ் போல ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் தேவனுடைய அற்புத தளமுள்ள கரத்தின் வல்லமை தொடுவதாக. எல்லா பலகீனமை போ இயேசுவின் நாமத்தாலே விடுதலை கட்டளையிடுவீராக. குமாரனா இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவரே எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுவீராக. புதிய பலத்தால் இடை கட்டுவீராக. ஆண்டவரே வீட்டுக்கு சென்று காணும்போது அற்புதத்தை அடைந்து கொள்ள மகிமையை பார்க்கப்படுவீராக. புதிதானவைகள் நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயரிட்டு அழைக்கும் தேவனை அணேன். ஆண்டவரே இல்லாத இடங்களிலே, முடியாதுன்னு சொல்லப்பட்ட இடங்களிலே காரியங்களை வாய்க்கப்படும் தேவ கரம் மகனை ஒரு விசை தொடுவதாக. எல்லாம் பலகீனமே போ இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அற்புத கரம் தொடுவதாக. ஆரோக்கியத்தின் சேட்டைகள் தேவன் மறைத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு அவைகள் தேவனுடைய அற்புதம் தொடும்படி ஜெபிக்கிறோம். எல்லா வேதனையும் விலக்கி காத்து மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நடந்து அந்த வேலையை தொடரப்படுவீராக. எல்லா பலகீனமே போ என்று கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தாலே. தள்ளுமுள்ள கரம் தொட்டு சுகமாகட்டும். வசனத்தை எழுப்பி குணமாக்குவீராக. ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவகுமாரனை ஒரு விசை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அந்த தள்ளுமுள்ள கரம் தொட்டு சுகமாகட்டும். விடுதலை கட்டளையிடுவீராக. இதே போல பலகீனப்பட்ட சபையில் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிரீசையும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். நத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.